அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்ட் 1 பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கலாம். எஸ்டிஎல் அப்படின்ட்டா என்ன அப்படின்ட்டு ஒரு சில அது கேட்டிருந்தாங்க என்கிட்ட. எஸ்டிஎல் அப்படின்னா என்னன்னு எனக்கும் சரியாக தெரியல. அதுக்கு பின்னாடி என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் ஒரு சில பேர்கிட்ட நான் விசாரித்தேன். அவங்க பம்பாயில் இருக்காங்க, இதே தொழில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட விசாரித்தப்போ அவங்க இந்த மாதிரி ஹெச்சிஎல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை தான் எஸ்டிஎல் அப்படின்ட்டு சொல்கிறதாக என்கிட்ட சொன்னாங்க. இப்போ அதனால தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 வீடியோவில் டிஷ்வாஷை ஹெச்சிஎல் பயன்படுத்தி திக் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த பவுலில் நம்ம டிஷ்வாஷை ஊற்றி திக் பண்ணி பார்த்தோம். அது நேற்று டிரான்ஸ்பரண்ட் வரல. நான் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 மணி நேரம் ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ இது டிரான்ஸ்பரண்ட் எதுவும் வந்த மாதிரி தெரியல. ஏன்னா 15 மணி நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலுமே கொஞ்சம் கூட அது மாறலை, அப்படியே தான் இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்க்குறேன் டிரான்ஸ்பரண்ட் வருதா அப்படின்ட்டு. அப்பையும் வரல, கஞ்சி மாதிரி தான் இருக்குது, வடித்த கஞ்சி மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டோம், டிரான்ஸ்பரண்ட்டு வரலை. ஒருவேளை நம்ம தவறாக கூட இருக்கலாம் டிரான்ஸ்பரண்ட் வராதது. இன்னும் கொஞ்சம் தண்ணியை குறைச்சி ஊற்றி பார்த்துருந்துருக்கலாம், அல்ல டிஷ்வாஷை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து பார்த்துருந்துருக்கலாம். இந்த மாதிரி முயற்சியெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கல. நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த முயற்சி பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நாம் முயற்சி பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டை வர வச்சிட்றோம். நெக்ஸ்ட் இதை நம்ம டிஷ்வாஷில் டிட்டர்ஜென்ட் லிக்விடில் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டால் இதுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்ட்டா, இது பலன் என்ன, இதனால் பலன் என்ன அப்படின்ட்டா ரேட்டு பாதிக்கு கீழே குறையும், பாதிக்கு கீழே ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதனால் என்ன ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்ட்டா, நம்ம இப்போ ஆசிட் சிலரி யூஸ் பண்ணுறோம். அதுவுமே ஆசிடில் தயார் பண்ணுறது தான் சல்ஃபியூரிக் ஆசிடு. இது ஹெச்சிஎல் விட அது இன்னும் மோசமான ஒரு ஆசிட் தான். அது இருந்தாலும் அதை பதப்படுத்தி அதில் வெவ்வேறு பொருட்கள் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறாங்க. இப்போ அதை நம்ம வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஹெச்சிஎல் அப்படிங்கிறது நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிறது ஒரு முழுசாக நம்மளால் கணிக்க முடியல. காஸ்டிக் சோடாவோட நம்ம அதை நியூட்ரலைஸ் பண்ணி பார்த்தோம், நியூட்ரலைஸ்லாம் ஆகுது. ஆனால் நம்ம இப்போதைக்கு அதை என்ன மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்லாம் இப்போ நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இதை 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுருந்து பார்க்கணும். வச்சுருந்து பார்த்த பின்னாடி தான் அதனால் என்ன மாதிரி ப்ராப்ளங்கள் வரும், கைக்கெல்லாம் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி தான் நம்மளால் கணிக்க முடியும். இப்போதைக்கு நீங்கள் அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் டெஸ்ட்டு பண்ணுங்கள், 1 மாதம் டெஸ்ட்டு பண்ணுங்கள், 2 மாதம் வச்சு பாருங்கள். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு சரி இந்த ஃபார்முலா நல்லா இருக்கும் அப்படின்னு பட்டுச்சு அப்படின்ட்டா, உங்களுக்கு தோணுச்சுண்டா நீங்கள் அதை ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.